الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى لا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்கள், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு ஆரம்பமாக நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் பயந்த அச்சப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது. பொதுவாக நரகத்தை பற்றி அல்லாஹுவின் தூதர் பயந்திருக்கிறார்கள். அதனுடைய கொடுமைகளிலிருந்து அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். கபரை பற்றி, கபரினுடைய கொடுமைகளை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹுவின் தூதர் நரகத்திலிருந்தும் கபரிலிருந்தும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்தும் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதே அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடிய ஒன்றுதான் கடன்களை பற்றி அல்லாஹுவின் தூதர் அதிகம் பயந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரமி. அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்கப்படும், அல்லாஹுவின் தூதரே, மஹ்ரமிலிருந்து அல்லாஹுவே என்னை நீ பாதுகாப்பாயாக. ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹுவின் தூதரினுடைய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை. இப்போ நபித்தோழர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மஹ்ரம் என்றால் என்ன? கடனை வாங்குவது. ஒரு மனிதன் கடன் வாங்கும் பொழுது அவன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஏமாற்ற ஆரம்பிக்கிறான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கடன் என்பது மிகப்பெரிய, அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமேயானால், உங்களது ஆன்மாக்கள் கடன் வாங்கியதற்கு பிறகு தும்பிக் கொண்டே இருக்கும். அந்த கடனை அடைக்காத வரை அல்லாஹ் அந்த ஆன்மாவை பொருத்தப்பட மாட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள். நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக பதிவு செய்கிறேனேயானால், சில நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டம் ஆற்றங்கரை என்று சொல்லக்கூடிய அந்த தர்காவிற்கு பக்கத்திலே, சென்னையிலே பாரம்பரியமாக சிறந்த குடும்பமாக வாழ்ந்தவர் ஏதோ ஒரு சூழலில் கடன் வாங்குகிறார். அந்த கடனை அடைக்க முடியாமல் பாரம்பரியமாக சொந்த பந்தமாக வாழ்ந்த அந்த வீட்டை எல்லாம் விற்று கடனை அடைத்தும் திருப்பி அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்து என்ன செய்கிறார்கள்? வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஒரு 4 மாத காலம் திருநெல்வேலியில் வாழ்ந்தாலும் கூட மன அழுத்தங்கள், பல்வேறு சிந்தனைகள், இன்னும் கடனை அடைத்த பாடில்லாத ஒரு சூழல். ஒரு கட்டத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? ரமதானினுடைய மாதம் காரிலே தங்களை தாங்களே, இது போன்ற கொடுமைகள் எல்லாம் எப்போதாவது ஒரு முறைதான் நடக்கும். அது முஸ்லிம் சமூகத்தில் கடனினுடைய உச்சத்தின் காரணமாக, கடனை அடைக்க முடியாததின் கொடுமையின் காரணமாக உயிரை 4 நபர்களும் காரோடி சேர்த்து பெட்ரோலை ஊற்றி, அது உச்சக்கட்டமாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள், அந்த பிரேத பரிசோதனையின் பொழுது அந்த 2 குழந்தைகளும் அந்த தாயை அப்படி கெட்டி அணைத்து கொண்டிருந்ததாம். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைகள்! ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய அடைக்க முடியாம ஒரு கடனால் கிட்டத்தட்ட 20 கோடி முஸ்லிம் சமூகம் இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 20 கோடி முஸ்லிம்கள் என்பதை தாண்டி கிட்டத்தட்ட 150 கோடி மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 150 கோடி மனித சமூகத்தினால் ஒரு 4 நபர்களினுடைய கடனை அடைக்க முடியாத ஒரு சூழல், அல்லது கடன் வாங்கியவர்கள் மானம், தன்மானம் எல்லாவற்றையும் யோசித்து ஒரு கட்டத்திற்கு பிறகு
வேற வழியே இல்லை என்பதாக மரணிக்கக்கூடிய அளவிற்கு, தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த கடன் அங்குதான் கொண்டு போய் உங்களை நிப்பாட்டிவிடும். பொதுவாக இதிலிருந்து நாம் தெரிய வேண்டிய பாடம், எந்த சூழலிலும் நம்முடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்கவே இல்லை. அது எந்த சூழலாக இருக்கட்டும். லா தக்துலு அன்ஃபுஸக்கும், குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது உங்களது ஆன்மாக்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒரு நபர் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார் மதீனாவில். அல்லாஹுவின் தூதருக்கு மிக நெருக்கத்தோடி வாழுகிறார். ஒரு கட்டத்தில் மதீனாவினுடைய குளிர் தாங்க முடியாமல் தன்னுடைய மணிக்கட்டை அவரை அறுத்துக் கொள்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை, அல்லாஹுவின் பாதையில் ஈமானை ஏற்றுக்கொண்டவர், சொந்த நாட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்து அல்லாஹுவின் தூதரினுடைய பணியாளராய் ரசூலினுடைய நேசராக வந்து இணைந்தவர், அல்லாஹுவின் தூதரின் மானசீக மாணவராய் சீடராக தோழராக வாழ்க்கை நடத்தி கொண்டு அல்லாஹுவின் வேதத்தை மனனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அன்றைய சூழலில் அந்த குளிர் அவரினுடைய உடலுக்கு ஒத்து வராததின் பொழுது அவசரப்பட்டு தன்னுடைய கையை அறுத்துக் கொள்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக அது தற்கொலை என்பதற்கு மார்க்கத்தில் பெரிய பாவம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்து கொண்டவருக்கு ரசூல் தொழுகை நடத்தவில்லை, பிறர் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். அவர் இஸ்லாமியர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அல்லாஹுவின் தூதர் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், கடன் வாங்கியவருக்கும் அல்லாஹுவின் தூதர் தொழுகை நடத்த மாட்டார்கள். பெரும் பாவத்திலே யாராவது ஈடுபட்டு விட்டால், ஒரு தோழர் 2 தங்க காசை மட்டுமே கடன் வாங்கியிருந்தார். அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், இவரிடத்திலே கடன் இருக்கிறதா? தீனாராணி 2 தங்க காசுகள் உண்டு அல்லாஹுவின் தூதரை கடனாக. அல்லாஹுவின் தூதர் சொன்னார், அப்படியானால் நான் தொழுகை நடத்த மாட்டேன். உங்களில் யாரேனும் ஒரு மனிதர் தொழுகை நடத்தி அவரை நல்ல முறையில் அடக்கம் செய்யுங்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதரே, நான் அந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சகோதரனுக்கு நீங்கள் முன்னின்றி தொழுகை நடத்த வேண்டும். உங்களினுடைய பிரார்த்தனை எனது சகோதரனுக்கு அவசியம் என்று அந்த கடனை அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அல்லாஹுவின் தூதர் தொழுகை நடத்தி இருக்கிறார். அப்ப அல்லாஹுவின் தூதர், ஒரு மனிதர் பெரிய பாவம் செய்தால் அல்லாஹுவின் தூதரினுடைய பிரார்த்தனைக்கு அவர் சொந்தக்காரராக மாற முடியாது. அந்த அடிப்படையில் அல்லாஹுவின் தூதருக்கு முன்பாக தற்கொலை செய்யப்பட்ட ஜனாசாக்கள் கொண்டு வரும் பொழுது அல்லாஹுவின் தூதர் தொழுகை நடத்த மாட்டார்கள். ஏதோ செய்து கொள்ளுங்கள், நீங்களாக தொழுகை நடத்தி அடக்கம் செய்யுங்கள் என்ற ரீதியில் அல்லாஹுவின் தூதர் விலகிக் கொள்வார்கள். நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால், இந்த கடன் உச்சக்கட்டமாக ஒரு கட்டத்திற்கு பிறகு அங்குதான் நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டும். மானத்தையும் தன்மானத்தையும் விரும்பக்கூடியவர்கள் பொதுவாக இன்றைக்கு கடன், மனிதர்கள் எல்லோரும் கடன் வாங்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹுவின் தூதர் கடன் வாங்கி இருக்கிறார்கள், நபித்தோழர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள். வாழ்க்கை செலவுக்காக கடன் வாங்கலாம். நம்முடைய பவர், நம்முடைய அதிகாரம், நம்முடைய ஆற்றல் எவ்வளவு என்று தெரிந்து நாம் கடன் வாங்கலாம். ஆடம்பரத்திற்காக நம்முடைய சக்திக்கு மீறி நாம் கடன் வாங்குவோமேயானால் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டும். வரலாறு நெடுகிலும் இது நடந்திருக்கிறது. அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடனை பற்றி இறக்கிய அந்த வசனம் தான் மிக நீளமான வசனம். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் முடித்து விடுவான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அசிங்கத்தின் பால் நெருங்காதீர்கள். வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநீதமா எந்த ஒரு ஆன்மாவையும் கொலை செய்யாதீர்கள் என்று ஒரு சில வார்த்தையோடு அல்லாஹ் முடித்து விடுவான். ஆனால் கடனை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். குர்ஆனிலேயே மிக நீண்ட வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்ட ரீதியாக அல்லாஹ் இறக்கிய சட்டத்திலேயே கடனை பற்றி தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த செய்தி நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். அல்லாஹ் எல்லோரினுடைய கடன்களையும் அடைக்கட்டும். அல்லாஹ் எல்லோரையும் கடனில் இருந்து விரைவாக அல்லாஹ் மீட்டெடுக்கட்டும். என்றாலும் அத்தியாவசியத்தை தாண்டி நாம் கடன் வாங்குவோமே ஆனால் ஆடம்பரத்திற்காய் மிக ரசனையாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய அந்த நேரம் சொந்த வீட்டை நாம் கட்ட வேண்டும். பல சகோதரிகள் என்ன நினைக்கிறார்கள், எத்தனை நாட்களுக்கு நாம் வாடகை வீட்டிலே இருப்பது, எதையாவது வித்து யார் கையை காலையாவது பிடித்து கடன் வாங்கி ஏதோ ஒரு லோனை வாங்கியாவது நாம் வீட்டை கட்ட வேண்டும் என்பதாக. இன்றைய வாலிபர்களினுடைய வாழ்க்கையில்
மிக சாதாரணமாக மாறிவிட்டது. செல்போன் வாங்க வேண்டுமா, கடன் வாங்கி கொள்ளலாம். டூ வீலர் வாங்க வேண்டுமா, கடன் வாங்கி கொள்ளலாம். வாங்கும் பொழுது மிக இலகுவாக இருக்கும். ஆக பெரிய விசப்பாம்பாக கடன் நம்முடைய கழுத்தை சுத்தி நிற்கும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் அவர் இன்னொரு நபித்தோழருக்கு கடன் கொடுத்திருப்பார். அல்லாஹுவின் தூதரினுடைய சபையில் அமர்ந்திருப்பார். கடன் கொடுத்த தோழரை பார்த்தவுடன் கடன் வாங்கியவர் ஆங்காங்கே ஓட ஆரம்பிப்பார். அல்லாஹுவின் தூதர் கண்களுக்கு முன்பாக ஆங்காங்கே சந்துகளிலும் பொந்துகளிலும் ஒளிய ஆரம்பிப்பார். அல்லாஹுவின் தூதர் கவலையோடு சொல்வார்கள், இதுதான் கடன் என்பதாக சொல்வார். அவமானம், இழிவை ஏற்படுத்தி கொடுக்கும், பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கும், ஏமாற்ற கற்றுக் கொடுக்கும். பெற்றெடுத்த குழந்தைகளோடு நேசத்தோடு ஒரு முத்தமிடுவதற்கு கூட சந்தர்ப்பம் இல்லாத சூழலை கடன் நம்முடைய கழுத்தில் வந்து மாட்டி நிற்கும். அல்லாஹுவின் தூதரினுடைய தோழர் கடன் வாங்கியவர் வருகிறார், அவரால் கொடுக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக கேட்கும் பொழுது, 10வது மட்டம் பார்க்கும் பொழுது, அதோ வருகிறார் கடன் கொடுத்தவர் என்று நபிக்கு முன்பாகவே ஆங்காங்கே ஒளிய ஆரம்பிக்கிறார். இதுதான் கடன் சகோதரர். யாராக இருந்தாலும் இந்த நிலைமைக்கு கடன் கொண்டு வந்து நிப்பாட்டும். அத்தியாவசியத்திற்கு கடன் வாங்குங்கள். இரண்டாவது, அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தை, புகாரினுடைய ரிப்போர்ட், கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் யார் கடன் வாங்கினாலும் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அந்த கடனை அடைத்தே தீர்வான். அல்லாஹ் அடைத்தே தீர்வான். யாரிடத்தில் நாம் கடன் முதலில் வாங்கவே கூடாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தை, அல்லாஹுவே கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்களிலிருந்து என்னை நீ காக்கணும். அல்லாஹுவே கடனிலிருந்து என்னை நீ காக்க வேண்டும். நரகத்திலிருந்து காக்க வேண்டும் என்று சொன்ன ரசூல், கபரினுடைய தண்டனையிலிருந்து காக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹுவின் தூதர், கடனினுடைய கொடுமையிலிருந்து அல்லாஹுவே என்னை நீ ரட்சிக்கணும், காக்கணும் என்பதாக ரசூல் பிரார்த்தனை செய்திருக்கிறார்களே. ஆனால் கடன் ஆகப்பெரிய ஒரு விஷம். அதனால் அன்பான உறவுகளை, சமீப காலம் பொருளாதாரங்கள் அதிகம் புழங்கப்படுவதினால் ஆடம்பரங்கள் என்பது இன்றைக்கு அத்தியாவசியமாக மாறக்கூடிய ஒரு காலம். நமக்கு தேவையில்லைதான், ஆனால் இன்றைக்கு ஆடம்பரம், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், இனி ஒருவரை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பொழுதே நாம் கை நீட்ட ஆரம்பித்து விடுவோம், கடன் வாங்க ஆரம்பித்து விடுவோம். அதனால் எந்த சூழலிலும் பிறரோடு உங்களினுடைய வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். உங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் கடன் வாங்குங்கள். ஒரு கட்டத்தில் அடைக்க முடியாவிட்டால் எதை விட்டாவது கடனில் இருந்து முதலிலே நீங்கள் வெளியே வந்தே ஆக வேண்டும். கடனை சுமந்து நிற்கக்கூடிய வரை மன அழுத்தங்கள் ஏற்படும். எவ்வளவு பெரிய தைரியமானவரையும் கடன் கோலையாக மாற்ற ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய நல்லவரையும் கடன் பொய் சொல்ல ஆரம்பிக்கும். அதனால் இந்த செய்தி நமது காலத்தில், நம்முடைய மாவட்டத்தில் கண்களுக்கு முன்பாக கடனிலே சிக்கி ரமதானினுடைய மாதத்தில் பெருநாளை புத்தாடை அணிந்து வரவேற்க வேண்டிய, பெருநாளைக்கு 3-4 நாட்கள் மட்டுமே பாக்கி இருக்கக்கூடிய நாளில் இறை நம்பிக்கை கொண்ட 4 நபர்கள் கடனின் கொடுமையினால் தங்களை தாங்களே மாய்க்கக்கூடிய அளவிற்கு சென்றிருக்கிறார்களே. ஆனால் நமக்கு ஒரு பாடம், கடன் நம்முடைய கழுத்தை சுத்தக்கூடிய பாம்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நண்பு சகோதரர், முஸ்லிம் சமூகம் ஆகப்பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், ஏனைய சமூகத்திற்கெல்லாம் கிட்டாத ஒரு பாக்கியம். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். ஒரு ஆய்வு சொல்கிறது, உலகத்திலேயே அதிகம் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்கிறது. இனி ஒரு ஆய்வு சொல்கிறது, உலகத்திலேயே அதிக பிச்சைக்காரர்கள் வாழக்கூடிய சமுதாயமும் முஸ்லிம் சமுதாயம். என்ன காரணம் சகோதரர்களே? திட்டமிடுதலே இல்லாமல் நாங்கள் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். எதற்கு நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. ரமதானினுடைய மாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சக நண்பனாக, ஒரு தோழனாக ரமதான் நம்மை விட்டு விடைபெற்று இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அஸ்ஸ வஜல் வரக்கூடிய பல ரமதானிலே முத்து குளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கட்டும். கொஞ்சம் மனிதத்தன்மையோடு நாம் யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு தெருக்களிலும் நூற்றுக்கணக்கான விளக்குகள், எத்தனை எத்தனை ஆயிரம் காசுகள் சகோதரர். என்ன லாபம் சகோதரர்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அஸ்ஸ வஜல்
இரவு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் ரைட்டை மாட்டிக்குரிய மின் விளக்குகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த மின் விளக்குகளால் என்ன லாபம் சகோதரர்? இந்த உம்மத்தினுடைய எந்த கண்ணீரை இந்த மின் விளக்குகள் போக்க போகிறது? இந்த உம்மத்தினுடைய எந்த கஷ்டத்தை இந்த மின் விளக்குகள் போக்க போகிறது? சாதாரணம் ஒரு காலகட்டத்தில் மின் விளக்குகளே இல்லாமல் இருந்தது. நல்ல நாட்களில் மின் விளக்குகளை போட்டு வழிகாட்டும் விதமாக வெளிச்சத்திற்காக பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த மின் விளக்குகள் பயன்படுத்தப்படுவதனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் கண்டிப்பாக அல்லாஹ்வின் தூதரினுடைய வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பிஸ்ஸுஆலின் அர்பஈன் 4 கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். அதில் ஒரு கேள்வி, நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய்? அல்லாஹுவே, ரமதானினுடைய மாதத்தில் மேலப்படையத்தினுடைய தெருக்களில் மின் விளக்குகளுக்கு என்னுடைய காசை கொடுத்து மின் விளக்குகளால் ஜோடித்தோம் என்ன வார்த்தை சொல்ல போகிறோம் நாளைக்கு மறுமையில்? அல்லது இது போன்ற விஷயத்திற்கு உதவி செய்யக்கூடிய சகோதரன் நம் மனிதர்கள். அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீதுன், லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வார்த்தை, உங்களிலே நல்ல முறையில் சிந்திக்கக்கூடிய ஒருவனும் இல்லையோ என்று அல்லாஹ்வின் தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை பார்த்து கேட்டார்கள். இதற்கு உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் நாளைக்கு எந்த வார்த்தை அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்லுக்கு முன்பாக சொல்ல போகிறோம்? உன்னுடைய காசை நீ எதற்கு செலவு செய்தாய்? மின் என்ன லாபம் சகோதரா? ஏதோ ஒரு குடும்பம் ஆற்றங்கரையின் பக்கத்தில் பெட்ரோலை ஊற்றி கடனையால் தீக்குளித்து சாகுகிறது என்றால், நம்முடைய ஊரில் நம்மோடி தோளுக்கு தோளாய் முசல்லாவிலே சஃபிலே நிற்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தோழன் தற்கொலை பெரும் பாவம் என்பதனால் கடனிலே மூழ்கி கண்ணீரோடி பெருநாளினுடைய தினத்திலும் கூட நல்ல ஆடை வாங்க முடியாமல் எத்தனை சகோதரர்கள் நம் மஸ்ஜிதிலும் நம்மை சுற்றிலும் நம்மோடி குடும்பத்திலும் நம்மோடி பழகக்கூடிய எத்தனை சகோதரர்கள் கடனிலும் நோயிலும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். யார் கொடுத்த காசுகள் இவை எல்லாம்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் என்ன லாபம்? இந்த மின் விளக்குகளால் இந்த உம்மத்திற்கு ஏதேனும் லாபம் இருக்கிறதா? இந்த மின் விளக்குகளை நாம் அலங்கரிக்கும் பொழுது அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் நமக்கு நன்மையை கூட்டித் தரப் போகிறானா? அல்லது இந்த மின் விளக்குகளால் உலக ரீதியாக மின் விளக்குகளை நாம் அலங்கரிப்பதினால் முஸ்லிம் சமூகத்திற்கு அதிகார வர்க்கத்திலே இடம் கிடைக்கப் போகிறதா? எந்த லாபமும் இல்லை. சிந்தனையே இல்லாமல் செலவு செய்கிறோம். சகர் உணவுகள் யாரை நாம் குறைப்படுத்தவில்லை. என்ன லாபம் சொல்றோம்? ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு அடிப்படை, யாரெல்லாம் சகர் உணவுகளை ஏற்பாடு செய்தார்களோ சகோதரர்களுக்கு எல்லாம் அருள் செய்யும். பொதுவாக உணவுண்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழல், மருத்துவமனையில் வாழக்கூடியவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இது மாதிரியான சூழலில் சகர் உணவுக்காக கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்து சகர் உணவு கொடுக்கிறோம் என்றால் ஒரு நியாயம், ஒரு நன்மை உண்டு. நம்மில் ஒவ்வொருவரும் 5 நபர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்ல ஆற்றலை தந்திருக்கிறார். சரி, சகர் உணவுக்கு கொடுத்த அந்த சகோதரர் சக்காத்தை கொடுத்திருந்தால் அந்த உணவை சாப்பிடுவது ஹராம். நாம் யாரும் சக்காத்து வாங்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் வைக்கவில்லை. நம்மை ஒரு கால் சதக்காவாக கொடுத்திருந்தால் அந்த சகோதரர் பிச்சை சதக்கா என்பது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். சரி, அப்ப இந்த ரெண்டுமே, இந்த 2 ரீதியாக ஒரு சகோதரன் உணவு வைத்திருந்தால் அந்த உணவை எனக்கு தெரிந்து நான் சாப்பிடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என் தாய்க்கு தகுதி இல்லை, என் குழந்தைக்கு தகுதி இல்லை. பிறரினுடைய சக்காத்தினுடைய உணவை, பிறரினுடைய சதக்காவை நான் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் என்னை அந்த இடத்தில் வைக்கவில்லை. 3வது ஒன்று இருக்கிறது. சும்மா போனா போகட்டும் சொல்லி சும்மா நாங்கள் சம்பாதிச்சோம், எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன்? விருந்து வைக்கலாம், தவறு அல்ல. விருந்தை விட கண்ணீரிலும் காயத்திலும் கடனிலும் எத்தனை சகோதரர் நம்முடைய ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இரத்த பந்தத்தில் எத்தனை சகோதரர்கள் வட்டியிலே மூழ்கி கிடக்கிறார்கள். எப்பொழுது நாம் யோசிக்க போகிறோம் சகோதரர்? நம்முடைய பொருளாதாரங்கள், பெரும் பொருளாதாரங்கள் வீணடிக்கப்படுகிறது. யாரால் வீணடிக்கப்படுகிறது? நம்மாலேயே. நன்மை என்ற பெயரில் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய பொருளாதாரம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் யாருக்கு நாம் உணவு கொடுத்தால், யார் உணவுக்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாருக்காக நாம் உணவு கொடுக்கிறோம், சஹருக்காக உணவு கொடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு தேவை என்றால் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு நன்மையை தருகிறார். எல்லாராலும் உணவு தயாரிக்க முடியும்.
நாமே 2 நபர்கள் 3 நபர்களுக்கு சாதாரணமாக உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கக்கூடிய நமக்கு நூற்றுக்கணக்கான டோக்கன்கள், ஆயிரக்கணக்கான டோக்கன்கள், எல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மை என்னவென்றால், ஒரு பாதி காசு யாரோ ஒருத்தர் நல்லவர் கொடுத்துறாரு, மீதி காசு டோக்கன்ல என்ன செஞ்சிடறாங்க, டோக்கன் ஒன்று விநியோகிக்கப்பட்டுச்சுன்னா இந்த காசுக்கு எந்த நன்மையுமே கிடையாது. இந்த காசுக்கு எந்த நன்மையுமே கிடையாது. டோக்கன் சொல்லி நம்ம வாங்கிட்டோம்ல, 10 ரூபா வாங்கினாலும் சரி, என் சொந்த காசை நான் சாப்பிட்டு போயிருக்கிறேன், சரி 10 ரூபா தான் அந்த சாப்பாடா இல்லை, 90 ரூபா வேற யாரோ ஒரு நல்ல மனிதர் கொடுத்திருப்பார், அவருக்கு ஒரு நன்மையுமே கிடையாது. இங்க வியாபாரமாக மாறிவிட்டது. சாதாரண அறிவு இஸ்லாமிய உம்மத்தினுடைய அறிஞர்கள்ட்ட கேட்டால் மிக தெளிவாக தெரிந்திருக்கக்கூடும். எத்தனை சகோதரர்கள் தெரிந்து கொண்டு, தெரியும் அவர்களுக்கு தேவை இருக்கிறது, அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மஸ்ஜிதிலே